எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிரேவி யூஸ்வலாக நம்மளுக்கு டாபாஸ்லாம் கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 400 கிராம் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் அது ஒரு நல்ல கரெக்டான சைஸ். இப்போ நம்ம பன்னீரில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பன்னீரில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து பட்டை, ஏலக்காய், நான் பச்சை அப்புறம் கருப்பு ஏலக்காய் ரெண்டுமே சேர்க்குறேன். நெக்ஸ்ட் கிராம்பு, அன்னாசி பூ, ஷாஹி ஜீரா 1 டீஸ்பூன், அப்புறம் பிரியாணி இலை போடுங்க. அடுத்து நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாஸ் கருகிடாம 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் நான் 6 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணுறேன். தக்காளி வெந்து அதோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்க, மசாலா எவ்வளவு சூப்பரா திக்காயிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பீட் பண்ண தயிரை ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேருங்க, ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. மசாலா பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் ஊத்துங்க. நீங்க எண்ணெயில கூட ஃப்ரை பண்ணலாம். ஆனா நான் நெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பன்னீர் ரோஸ்ட் ஆனதும் எடுத்து தனியாக வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலால இருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. கடைசியா கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி நறுக்குனது, அப்புறம் கொத்தமல்லி நறுக்குனது போடுங்க. இப்போ ஃப்ரை பண்ண பன்னீரை மசாலால போடுங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லயே வச்சு வேக விடுங்க. பன்னீர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான பன்னீர் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு நல்ல டாபா ஸ்டைல் கறி. இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, பூரி, தண்டூரி நான் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நானோட சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.